Morning to all person here. So now we are going to teach uh, 8th prose, 8th English, Unit 1 prose. The title Hobby that turns a successful career. What is meant by hobby? The regular occupation engaged in, especially for the relaxations. It means especially relaxations. So look at the picture. First of all, first picture you look at what is the girl doing, and second picture what is the man doing. In the first picture, the girl is drawing the pictures, and the man cooking the food, cooking the meals. And then third picture, the gardening, the girl was gardening. The fourth one, the girl is cycling. So these are one kind of hobby everybody is. So let us enter the lesson. Once there was a boy named Mani. He was studying at the school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. Gradually he started reading on his own. Now he not only enjoyed reading, but also he has started writing his own stories. Let us read an essay written by Mani. Once there was a boy named Mani. ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் மணி. He was studying at the school in his village. He found it difficult to read and write. Found past tense, first form, findோட first form. அவனுக்கு படிக்கிறது வந்து ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப படிக்கிறதும் எழுதுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போது அவங்க கிராண்ட்ஃபாதர் நோட்டீஸ்டு இட் அண்ட் ஹெல்ப்டு ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவனுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். பெட் டைம் ஸ்டோரிஸை எப்படி படிக்கணும்னு சொல்லி தந்துட்டு இருந்தார். தென் கிராஜுவலி ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். ஸோ அதுக்கப்புறம் அவன் கிராஜுவலி மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். அவனே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். நவ் இப்போ he not only enjoyed reading but also has started writing on his own stories. ஸோ அவன் அதாவது படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணி அது கூட அவன் எழுதுறதையும் அவனோட ஓன் ஸ்டோரி அவனே எழுதவும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ லெட் அஸ் ரீட் அண்ட் essay written by Mani. ஸோ அப்படி எழுதின ஒரு ஸ்டோரி தான், அவன் எழுதின ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Then the hobbies are the activities that we do in our spare time. Hobbies are unique to people. Some like gardening, a few like photography, many have book reading and their hobby, while other hobbies are swimming, stamp collection, playing video games and many more. So now hobbies are the activities that we do in our spare time. ஹாபிஸுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். அது எப்போனா நம்மளுடைய ஸ்பேர் டைமில் இருக்கும். ஸ்பேர் டைம் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். ஹாபிங்கிறது நம்ம இப்போ பண்ணுவோம்னா நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது நம்ம ஹாபிஸ் வந்து நம்ம இது பண்ணுவோம். அண்ட் ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஹாபிஸ் யூனிக் மீன்ஸ் அன்காமன், தனித்துவம்னு சொல்லுவாங்க. தனிப்பட்டது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபிஸ் வந்து இருக்கும். அது ஒரே மாதிரி சேமாக இருக்காது. சம் லைக் கார்டனிங், a few like photography, some like தோட்டத்தை பராமரிக்கிறதும். இன்னொருத்தருக்கு வந்து a few likes photography, ஃபோட்டோ எடுக்கிறதும். many have book reading as their hobby. நிறைய பேர் புக்கு படிக்கிறதும் அவங்களுடைய ஹாபியாக வச்சுருப்பாங்க. while அதோடைய other hobbies are swimming, stamp collection and playing video games. stamp collection, ஸ்விம்மிங் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது போய் கற்றுக்கிறது. அடுத்து ஸ்டாம்ப்லாம் உங்களுக்கே தெரியும், அந்த முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கலெக்ஷன் பண்ணுறது, அது சேர்த்து வச்சுருப்பாங்க, அதுக்கு பண்ணுறது. அடுத்து பிளேயிங் வீடியோ கேம். அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஹாபீஸுங்கிறது வந்து தனித்துவமானது, யூனிக் திங்ஸ். தென் people have hobbies not only to pass their free time but also do something useful. Hobbies help people learn new things, relax after a tiring day and to energize their body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. So people have hobbies not only to
to pass their free time but also to do something useful. People வந்து the spare time வந்து அவங்க டைம் பாஸுக்காக மட்டும் பண்ணுறதில்ல, அதாவது நாட் ஓன்லி டைம் பாஸுக்காக மட்டும் பண்ணுறதில்ல, அது கூட சேர்ந்து யூஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ஏதாவது ஹாபீஸை பண்ணணும் அப்படிங்கிறத மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. ஹாபீஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். ஹாபீஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா அவங்க ஹெல்ப் நியூ திங்ஸ் புதுசாக கற்றுக்கிறதுக்காகவும் அண்ட் தென் ரிலாக்ஸ் ஆஃப்டர் த டயரிங் டேனா களைப்பான இது அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஹாபீஸுங்கிறது அது இருக்குது. அதுக்கு ரெண்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்பேர் டைமில். அண்டு டு எனர்ஜைஸ் த பாடி. எனர்ஜைஸ்னால் கிவ் த எனர்ஜினா ஒரு சக்தி கொடுக்குது அது அவங்களோட பாடி. இந்த மாதிரி ஹாபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுடைய மைண்டு மறந்து நீங்களே ஒரு எனர்ஜி, ஒரு நல்ல சக்தியாக ஒரு மாதிரி ஒரு உற்சாகத்தோடு இருக்கிற மாதிரி உங்களுடைய பாடிக்கும் உன்னுடைய மைண்டுக்கும். சேம் இஸ் அ கேஸ் வித் மீ. இது மாதிரி தான் எனக்கும், யார் மீங்கிறது மணி, அவனுக்கும் இது எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட் இஸ் மை ஹாபி. ஸோ அதனால் நான் ரைட்டிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இட் இஸ் மை ஹாபி, அதுதான் என்னுடைய ஹாபி அப்படின்னு சொல்கிறான். தென் த நெக்ஸ்ட் த கொட்டேஷன்ஸ். வாட் எவர் யூ லைக் டு மேக் இட் இஸ் அ ஹாபி. வாரன் பஃபெட். நீ அடிக்கடி எப்போல்லாம் நீ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கியோ அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணிகிட்ருக்கியோ அதுதான் உன்னுடைய ஹாபி, அதுவே உன்னுடைய ஹாபியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது யார் சொல்கிறேன்னா வாரன் பஃபெட். தென் ரைட்டிங் இஸ் யூனிக் hobby because most people don't want to express themselves in their spare time. Many feel that writing is tough, but I don't think so. I feel writing is like painting our voice. When I get free time, I pick a pen and a notebook and started the painting my ideas in words. So writing is a unique hobby. Already we told writing is a unique things. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரைட்டிங்ஸ் ஒவ்வொரு ஹாபி இருக்கும், சேமாக இருக்காது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸஸ்ட் தெம்செல்வ்ஸ் இன் த ஸ்பேர் டைம். எக்ஸஸ்ட் நாட் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ரொம்ப ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவங்களாம் வந்து அந்த ஸ்பேர் டைம் வந்து தேவையில்லை. அதாவது சார் நீ ஓய்வு எடுக்கிறது தான், அந்த மாதிரி ஹாபிஸ் எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, தனியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப். ரொம்ப எழுதுறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் மணி டோன்ட் திங்க் அந்த மாதிரி நினைக்கல. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் எ பெயிண்டிங் அவர் வாய்ஸ். ஐ ஃபீல் நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபீல் பண்ணுறத என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிறத என்னுடைய வாய்ஸை ஒரு பெயிண்டிங்காக, அதாவது ரைட்டிங்காக நான் எழுதுகிறேன். என்னுடைய வாய்ஸை ரைட்டிங் மூலிமா தெரியப்படுத்துகிறேன். When I get free time, I pick a pen and notebook and start painting my ideas in words. எனக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும் போதெல்லாம் ஒரு பென் எடுத்துகிட்டு நோட் புக் எடுத்துக்கிட்டு என்னுடைய ஐடியாஸை என்னுடைய வேர்ட்ஸாக வந்து ரைட் பண்ணுறேன், பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். பெயிண்டிங்கிறது வந்து ரைட் பண்ணுறது தான் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. தென் ஐ ரைட் ஸ்டோரிஸ், போயம்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ். நான் என்னென்ன எழுதுவேன், நான் ரைட்டிங் ஸ்டோரிஸ் எழுதுவேன், போயம் கவிதைகள் எழுதுவேன். அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபீலிங்ஸும் நான் எழுதுகிறேன். மை மைண்ட் ரிலாக்ஸஸ் வென் ஃபோர் மை தாட்ஸ் அஸ் வேர்ட்ஸ். ஸோ ரைட்டிங் எனர்ஜிஸ் மீ. ஸோ ஃபோர் மீன்ஸ் ஃப்ளோயிங், கொட்டுறது. அப்படியே என்னுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது என்னுடைய மைண்ட்லேருந்து அப்படியே வார்த்தைகள் வந்து எண்ணங்கள் வந்து அப்படியே கொட்டும். அதை அப்படியே நான் எழுதும்போது என்னுடைய வேர்ட்ஸாக வந்து நான் எழுதுவேன். ஸோ ரைட்டிங் எனர்ஜிஸ் மீ. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜிஸ் மீ, ஒரு சக்தியை கொடுக்குது. தென் when I write things, my imagination is at its best. I imagine a world with a magic and magicians where I can fly and birds can talk. Writing helps to completely immerse into that world. So when I write things, நான் எழுதுற போது
நான் எழுதும்போது அதாவது ஐ இமேஜின் எ வேர்ல்ட் வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன். வென் ஐ ரைட் திங்ஸ், நான் எழுதுகிற திங்ஸ் எல்லாமே மை இமேஜினேஷன் இஸ் த பெஸ்ட். என்னுடைய மைண்டில் இருக்கிற இமேஜினேஷன்லேயே பெஸ்ட்டாக இருக்கும். ஐ இமேஜின் த வேர்ல்டு, நான் அந்த இமேஜின் கற்பனை கதைகளாகவும் ஒரு மேஜிக் ஒரு தந்திரமாகவும் நினச்சிட்டு நான் பண்ணுவேன். அதில் நான் வென் ஐ கேன் ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ் கேன் டாக். ஸோ நான் வந்து அதில் பறக்கிற மாதிரியும் இந்த பேர்ட்ஸ் வந்து பேசுகிற மாதிரியும் நான் இமேஜின் பண்ணிட்டு நான் எழுதிட்டுருக்கேன். ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்னால் அப்படியே ஆழ்ந்து போகிறது உள்ள அதுலேயே மூழ்கி போகிறது. ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் இன் டு தட் வேர்ல்டு. இந்த ரைட்டிங்கிற வேர்ல்டில் நான் ஃபுல்லாகவே ஆழ்ந்து போயிட்டேன். Sometimes I sit with a small children and entertain them with these stories of mine. So the happiness of their faces make me to write more and better. So sometimes the children அந்த வில்லேஜில் இருக்கிற சில்ட்ரன்கிட்ட நான் வந்து அப்படியே என்னுடைய ஸ்டோரிஸை வந்து அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போது அவங்களுடைய ஃபேஸில் இருக்கிற ஹாப்பினஸை பார்த்து எனக்கு இன்னும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறதை பார்த்து இன்னும் நிறையா ஸ்டோரிஸ்லாம் எழுதுகிற மாதிரி எனக்கு ரொம்ப அப்படியே தாட் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் although writing is just a hobby for me, yet it is very beneficial, valuable. It opens my mind to the think beyond the little things with a broader mind. Although writing is a hobby, ரைட்டிங்கிறது ஒரு ஹாபியாக இருந்தாலும் அதுதான் எனக்கு வேல்யூபுளாக இருக்குது. it opens my mind to think beyond the little things with the broader mind. அதாவது இது ஓப்பன் மைண்ட். இது ஹாபீஸ்லாம் இந்த ரைட்டிங்ஸ் என்னுடைய மைண்ட்லாம் ஓப்பன்னா, அதாவது ரொம்ப பெருசாக ஒரு சின்ன திங்ஸை பார்த்தாலும் அதனுடைய ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு நான் திங்க் பண்ணுறேன். ப்ராடர்னால் வைடாக பெருசாக ரொம்ப திங்க் பண்ணி எழுதுகிற அளவுக்கு என்னுடைய மைண்ட் உருவாக்கியிருக்கு. It makes me more passionate about my life. Fascinate, interest. Which makes a hobby or writing. Writing makes me more passionate, more interest about my life. என்னுடைய ரைட்டிங்கிறது என்னுடைய லைஃப்பில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமா மாறிடுச்சு. It makes me learn new things and enjoy every moment of life. It makes me new things. இது எல்லாம் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மூமெண்ட் மீன்ஸ் மூமெண்ட்னால் நகர்ந்து போகிறது, மூமெண்ட்னா அந்த கணம், அட் த டைம். ஒவ்வொரு டைம் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு டைமுமே புதுசாக கற்றுக்கிறதுக்கு எது உதவுனுச்சு? என்னுடைய ஹாபீஸ் ரைட்டிங் வந்து உதவுனுச்சு. த கொட்டேஷன், ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். மார்க் ட்வைன். ரைட்டிங்கிறது ஒரு எளிமையானது தான். அது எப்போனா ஆல் யூ ஹேவ் டு டூ கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். நீ எழுதும்போது உன்னுடைய தவறான வார்த்தைகளை திருத்தினா அதை நீக்கிட்டினா ரைட்டிங் வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப். மை ஹாபி ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல் டு வென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஐ வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. ஸோ மை ஹாபிஸ் ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல். என்னுடைய ஹாபிங்கிறது என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ். நான் எழுதும்போது திங்ஸை பற்றி எழுதும்போது ஐ வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தம் அக்யூரேட்னா கரெக்ட்லி. நான் அப்போ எழுதும்போது நான் ஒரு திங்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியல, கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி எழுத முடியல. வித் டைம், இந்த டைம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்டு மீ திங்ஸ் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் திஸ் மேட் மீ அ குட் ரைட்டர். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு திங்ஸை பற்றி நான் ஒரு நியூ திங்ஸு எந்த ஐடியா வந்தாலும் சரி அது என்னுடைய எழுதுறதை வந்து என்னோட குட் ரைட்டராக மாற்றிருக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஒரு நல்ல ரைட்டராக மாற்றிருக்குன்னு சொல்கிறான். Now I looked out means searching. Looked out for things which I was not able to see before. நான் இப்போ முன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தேடி போய் அது என்ன எப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நான் அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா எழுதிட்டுருக்கேன். Hence I can describe திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். இப்போ என்னுடைய ஸ்டோரிஸை பெட்டராக டிஸ்கிரைப் பண்ண முடியுது, ஒரு திங்ஸை பற்றி பெட்டராக திங்க் பண்ண முடியுது என்னோடய ஸ்டோரிஸில். ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஆஸ் இட் இஸ் மை ஹாபி. என்னுடைய ஹாபியில் இங்கிலீஷ் எஸ்ஸே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் ஃபீல் பண்ணுறதில்லை. இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறல. ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ்னால் ரொம்ப சாதாரணமாக இங்கிலீஷ் எஸ்ஸே எழுதுகிறேன் அண்ட் ஸ்டோரிஸ் எழுதுகிறேன். இது வந்து என்னுடைய ஹாபியாகவே மாறிடுச்சு. டு பிகேம் எ பெட்டர் ரைட்டர் ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங்
how to write to different forms like a fiction and non-fiction. It is important to always learn and improve our hobbies. ஸோ ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் லேர்னிங். நான் ரொம்ப நேரம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்குறேன் ரைட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், நிறையா ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி. அண்ட் ஃபிக்ஷன் கற்பனை கதைகள், நான் ஃபிக்ஷன் கதைகளை, கற்பனை கதைகள் எல்லாமே எழுதுகிறேன். இந்த ஒரு ரொம்ப நேரம் செலவிட்டு நிறைய கற்றுக்குறேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். இதுதான் என்னுடைய இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆல்வேஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் டு இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். இதுதான் நம்ம கற்றுக்கிறது தான் நமக்கு இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். நம்மளுடைய ஹாபீஸ் வந்து இம்ப்ரூவ் இன்னும் பண்ணிக்க முடியும். ஆல்வேஸ் லேர்னிங், எப்பயுமே நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், ஒன் டே ஐ குட் பி எ ரைட்டர் லைக் ஆர்கே நாராயண். ஆர்கே நாராயண் இஸ் எ ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். ஒரு நாள் நானும் அவர் மாதிரி ஆகலாம், ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டராக ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் ஃபினிஷ்டு. தேங்க்யூ.